இன்றைக்கி இந்தியன் சப்பட்டி 100 தான் நம்ம டார்கெட். லாஸ்ட்டு 10. ஆடு 8 10. guys, எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு டே 51, டேட்டு 18/9, டைம் 8:12. நம்ம அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னா, மனதில் இருக்கிற அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னா பொறாமையை முற்றிலும் ஒழிக்கணுமா? இது யார் சொன்னதுன்னா நம்ம சாமி விவேகானந்தர் சொன்னது. அது என்ன சாமி விவேகானந்தர் சொன்ன என் வாழ்க்கையே எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். ஒரு பொறாமை மீன்ஸ் அது ஒரு தீய சக்தி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது உண்மையாலுமே தீய சக்தி தான் காய்ஸ், பொறாமைங்கிறது. ஏன்னா அது என்ன பண்ணுதுன்னா, உங்களை வந்து எந்திரிக்க விடாமல், வேலை செய்ய விடாமல், அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அவங்க அப்படி பண்ணுறாங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் மட்டும் இல்லை, எல்லாருமே மீன்ஸ் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ட்விட்டரு, எதை பார்த்தாலும் யாராச்சும் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்க வாங்கின காஸ்ட்லி காரை வந்து போடுவாங்க. இல்லைன்னா என்னை மாதிரி ஃபிட்னஸ் வீடியோ போடலான்னு போடுவாங்க. அந்த மாதிரி பல வீடியோ போடுவாங்க. நம்ம வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே படுத்து கிடப்போம். ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுவோம், பஜ்ஜி போண்டா வடை சாப்பிடுவோம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம், பீஸா சாப்பிடுவோம், பர்கர் சாப்பிடுவோம். ஆனால் வேலை செய்ய கஷ்டமாக இருக்கும், உழைக்க கஷ்டமாக இருக்கும். அது எனக்கு நடந்திருக்கு. இன்ஸ்டாகிராமில் ரொம்ப டேஞ்சரஸ் வெப்பனு. அதனால தான் முடிவு பண்ணேன், நம்ம வந்து ஒன்றும் தப்பாக ஒன்றும் போட போகிறது இல்லையே, ஒர்க் அவுட் பண்ணுறோம், அது என்னையை நானே ஒழுங்குபடிக்கிறதுக்கு ஒரு வழியான்னு நினச்சிடும். ஆல்ரெடி பண்ணேன். அது வந்து டிசிப்ளின் இல்லாமல் இருந்துச்சு, பண்ணுவேன், சொன்னார் என்னடா அதுன்னு விட்டுருவேன். இப்போ பாருங்கள், 51 நாள் இழுத்துக்கிட்டே போகிறேன். நான் மாரத்தான் மாதிரி. நல்ல விஷயம் இல்லையா? இன்றைக்கி வந்து 100 சப்பட்டி. ஆனால் காலையில் எந்திரிக்கிறப்ப எப்போவுமே கஷ்டமாக தான் இருக்குது. எந்த நேரம் எந்திரிச்சாலும் இன்றைக்கி பண்ணணுமா அப்படிங்கிறது. ஆனால் அதை பண்ணிட்டா தான் அந்த ரிலாக்ஸ் இருக்குது. இல்லைன்னா சைக்காயிடும். ஐயோ இன்றைக்கி மிஸ்டேக் எடுத்து இன்றைக்கி தப்பு பண்ணிட்டோம், இன்றைக்கி பண்ணாமல் விட்டுட்டோம், அந்த மாதிரி குற்ற உணர்ச்சி வருது. அதை பண்ணிட்டா தான் ரிலாக்ஸாக நம்ம வந்து கரெக்டாக தான் இருக்கிறோம் அப்படின்னு. டைம் முடிய போது செல்வன் ஷோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.